வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். காரணம் இந்த 2025 குரு பெயர்ச்சி அப்படின்றது தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும். காரணம் ராசி அதிபதியே சப்தம பார்வையாக தன்னுடைய 7வது வீட்டிலருந்து 7ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறாரு. ஸோ மிகப்பெரிய பலன்களை இந்த தனுசு ராசி அனுபவிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எங்களுக்கு இது எதுவுமே நடக்கலை, எங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக தானே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறதுனால நான் இப்போ அதுக்கு ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். பொதுவாகவே எனக்கு இந்த பொது பலன்கள் சொல்கிறதுல பெரிய ஆர்வம் கிடையாது. ஸோ கொஞ்சம் செலக்டடான வீடியோஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே. இப்போது குரு பயிற்சியில் குரு பார்த்துமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றதுக்கான காரணம் இப்போ நம்ம பார்த்துடலாம். குரு ராசியாதிபதியாகவே இருந்தாலும் கூட அவர் சப்தம பார்வையாக தன் வீட்டை தானே பார்த்தாலும் கூட அவர் அமர்ந்திருக்கிற இடம் ஒரு பாதகஸ்தானம். தனுசு ராசிக்கு 7ஆம் வீடு பாதகஸ்தானம். தனுசு ராசிக்கு இல்லை, உபய ராசிகள் அத்தனைக்குமே தனக்கு 7ஆம் வீடு பாதகஸ்தானமாக தான் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இந்த தனுசு ராசிக்கு பாதகஸ்தானமான மிதுனத்தில் குரு சிட் பண்ணியிருக்கிறாரு. அங்கே மிருகசீரிட நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது, அண்ட் புனர்பூஷ நட்சத்திரம் இருக்குது. இப்போ இந்த நட்சத்திர கால்களில் தான் இந்த 1 இயர் இந்த குரு ட்ராவல் பண்ணுவார். ஸோ இது பாதக வீடு அப்படின்றதுனால குரு பயிற்சியில் அவர் அந்த பாதக வீட்டில் போய் உட்காரும் போது ஆரம்பத்தில் அந்த பாதக செயல்களையும் இவர் செஞ்சே ஆகணும். ஃபஸ்ட்டு அந்த வீட்டோட பலனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் தன்னோட ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்றத காட்ட முடியும். ஸோ குரு கொடுக்குற பலன்கள் எல்லாமே ஈஸியாக இந்த தனுசு ராசிகளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா முதல்ல அந்தந்த விஷயங்களில் பாதகத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதிலேருந்து அவர் நம்மளை ரிலீஸ் பண்ணுவார். ஃபஸ்ட்டு குரு 5ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 11ஆம் வீட்டையும் ராசியையும் அதுக்கப்புறம் 3ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. ஸோ இந்த வீடுகளில் தான் அவர் அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ இந்த குரு நமக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியாதிபதி, அதாவது 1ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 4ஆம் வீட்டு அதிபதி. 1ன்றது நீங்கள் தான், அதை நீங்கள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமே 1ஆம் வீடு தான் அப்படிங்களா. அதுக்கப்புறம் 3ஆம் வீடு அதுன்றது உங்கள் முயற்சி ஸ்தானம், உங்கள் இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடியது, உங்கள் சிறுதூர பயணங்களுக்கு குறிக்கக்கூடியது, உங்களோட சிறு வியாபாரத்தை குறிக்கக்கூடியது. இதில் நிறைய விஷயங்கள் அந்த 3ஆம் வீட்டில் உள்ளடக்கியிருக்கும். அதே மாதிரி 16ஆம் வீட்டில் உங்களோட அபிலாஷைகள் நிறைவேறது, உங்களோட அதாவது 2வது தாரத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறவங்களது, அது லாபங்களை குறிக்கக்கூடியது, உங்களோட அபிலாஷைகள் நிறைவேற்றக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி மூத்த சகோதரர்கள், இந்த மாதிரி விஷயங்களையும் அந்த 11ஆம் வீட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். 1ஆம் வீடு, 4ஆம் வீடு, 3ஆம் வீடு, அதுக்கப்புறம் 11ஆம் வீடு. இந்த விஷயங்களில் தான் குரு கான்சன்ட்ரேஷன் பண்ணுவார். அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தாக்கா 1ஆம் வீடு மற்றும் 4ஆம் வீடு தான். அப்போ அவர் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் அவர் நம்மள மேலே ஃபோர்ஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் குரு இந்த 1 இயரில் ட்ராவல் பண்ணக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம், அண்டு தன்னோட நட்சத்திரம் புனர்பூஷம், இதனோட வீடுகளையுமே எஃபெக்ட் கொடுப்பார். அப்போ செவ்வாயின்றது உங்களுக்கு 5ஆம் வீடாகவும் 12ஆம் வீடாகவும் வருது. அப்போ 5ஆம் வீடாகவும் 12ஆம் பட்ட விஷயங்கள்லேயும் பாதகங்கள் கண்டிப்பாக நடக்கும். ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரையில் ட்ராவல் பண்ணும்போது ராகு உங்கள் வீட்டில், உங்கள் சொந்த ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அந்த விஷயங்களில் ஒரு சிறு கஷ்டத்துக்கு அப்புறம் அது அதிக பலன்கள் அவர் கொடுப்பார். அப்போ பாதகஸ்தான வீட்டில் அமர்ந்த குரு ஆரம்பத்தில் உங்களுக்கு பல சிக்கல்களையும் பல கஷ்டங்களையும் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்களெல்லாம் நல்லது பண்ணி கொடுப்பாரு. ஸோ பெரிய அளவில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, கொட்டி தான் கொட்டும். இப்போ 1ஆம் வீடு 4ஆம் வீட்டு அதிபதி பாதகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்றது 1ஆம் வீடுன்றது நீங்கள் தான். அப்போது உங்கள் மன ரீதியான கஷ்டங்கள், உடல் ரீதியான கஷ்டங்கள் இதையுமே அவர் கொடுப்பாரு.
அதே போல் 4ஆம் வீடு வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தமாக பிரச்சனைகளை கொடுத்து அதுக்கப்புறமா அது சுபமாக்குவார். என்னதான் இருந்தாலும் அவர் குரு இல்லையா? என்னதான் பசங்களை அடித்து சொல்லி கொடுத்தாலும் அவங்களோட வெற்றிக்காக தான் அது கண்டிப்பாக இருக்கும். அதே போல் தான் இந்த பாதகங்களும் உங்களை வெற்றியை நோக்கி தான் கண்டிப்பாக அமையும். அதே சமயம் இந்த தனுசு ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களோட தொடர் நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கிறது. அது என்னது 5ஆம் வீட்டில் வந்து இதே நட்சத்திரங்களோட பாகம் அமைஞ்சிருக்கும். அப்போ அங்கே வந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அதே மாதிரி 9ஆம் வீட்டில் சிம்மத்தில் வந்து மகம், பூரம், உத்திரம் அமைந்திருக்கும். அப்போது இந்த வீடுகளையும் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். அதாவது 1ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீடு. அப்போது 1ஆம் வீடான உங்களுக்கு மனரீதியான பிரச்சனைகளை கொடுத்து அதிலிருந்து நிவர்த்தி பண்ணுவார். அதே சமயம் 5ஆம் வீடான பூர்வீகம், பூர்வீக சொத்துக்கள், உங்கள் குழந்தைகள், உங்களோட எண்ணங்கள், உங்களோட விருப்பங்கள் இதுலேயுமே வந்து அவர் வந்து அப்படியே எடுத்து கொடுத்துட மாட்டார். ஒரு சின்னன்னு சொல்ல முடியாது, பெரிய பெரிய அசிங்கம், அவமானம் இதையெல்லாம் சந்திக்க வச்சு தான் இந்த குரு வந்து உங்களுக்கு நல்லது செய்ய இருக்கிறாரு. அதே மாதிரி 9ஆம் வீட்லேயும் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அங்கேயும் கண்டினியூட் ஆகிறதுனால 9ஆம் வீடுன்றது ஒரு நீண்ட தூர பயணம்னு சொல்லலாம், ஹையர் ஸ்டடி, அதுக்கப்புறம் தகப்பன் வீடு. அப்போது வந்து தகப்பன் உறவுகள்கிட்டேருந்து, தகப்பன் சொத்துக்களில் இருந்து ஒரு நீண்ட தூர பயணத்தில் ஏற்படுற ஒரு நிகழ்ச்சிகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. அவங்க மூலயமா கண்டிப்பாக பிரச்சனைகளை அவர் உருவாக்குவார். அவங்க மூலயமா ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்களில் வந்து குரு நல்லது செய்வார். ஓவராலாக இந்த குரு பயிற்சி 2025 தனுசு ராசிக்கு குரு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு மனவேதனை, அவ்வளவு அசிங்கம், அவ்வளவு அவமானம். இன்னும் உங்களுக்கு அட்டமாதிபதி தசையெல்லாம் நடந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம். பாதகாதிபதியோட தசை, அட்டமாதிபதியோட தசை, மாரகாதிபதியோட தசை, பொது மாரகம் இந்த மாதிரியான திசைகள்லாம் நடந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம். தனுசு அட்டம சனியில் நடக்கக்கூடிய அவ்வளவு வேதனைகளுமே இந்த குரு கண்டிப்பாக கொடுப்பாரு. காரணம் அவர் பாதக வீட்டில் இருக்கிறது தான். ஒரு கிரகம் நமக்கு யாருன்றதை விட அவங்க எங்கே உட்கார்ந்துருக்காங்க, அவங்களால நமக்கு என்ன செய்ய முடியும், அவங்க எப்போவுமே ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே ஈஸியாக கொடுக்க முடியும். அவங்களே ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க, இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னும்போது அவங்க சில சிரமங்களை கொடுத்து அதுக்கப்புறம்தான் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த குரு பயிற்சின்றது தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய செல்வத்தையும் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவர் வந்து சில பாதகங்களையும் சில அசிங்க அவமானங்களையும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். காரணம் அவர் வந்து பாதக வீட்டில் அமர்ந்திருக்கிற ஒரே ஒரு ரீசன் தான். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லதே நடக்கும். நான் ஆஸ்ட்ரோ பானுமதி. மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.